Yeah, in today's session, we're going to discuss about the ORC file format. Okay, it is one of supporting file format in BigQuery data warehouse. BigQueryல பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க யூஸ் பண்ணலாம், ஆவரோ யூஸ் பண்ணலாம், ORC யூஸ் பண்ணலாம், or CSV or tab separated value files. Okay, you can use XML, JSON இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த ORC ஃபைல் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஆப்டிமைஸ்டு ரோ காலம்னர் ஃபார்மட். ஓகே, எப்போ இதை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும் ஆஸ் வெல் ரீட் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் யூ கேன் கோ ஃபார் த ORC ஆப்டிமைஸ்ட் ரோ காலம்னர் ஃபைல் ஃபார்மட். இட்ஸ் சிமிலர் டு பார்க்கே. பார்க்கே வந்து எதுக்கு போவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ண போறீங்க. ரீட்னா புரியுதா? ஒன்லி கோயிங் டு ரீட் த டேட்டா, தென் யூ கேன் கோ ஃபார் பார்க்கே ஃபைல் ஃபார்மட். பார்க்கே வந்து ஒரு காலம்னர் ஃபைல் ஃபார்மட் தான். ஓஆர்சியும் ஒரு காலம்னர் ஃபைல் ஃபார்மட் தான். உங்க டேட்டா வந்து காலம்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும் இன்ஸ்டீட் ஆஃப் ரோ வைஸ். அவ பாத்தீங்கன்னா கொரி பண்ணும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா வி கோயிங் டு ஸ்கேன் ஒன்லி த பர்டிகுலர் காலம் அண்ட் கோயிங் டு ரீட் த டேட்டா. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கேலையும் பெட்டரா இருக்கும், ஓஆர்சிலையும் பெட்டரா இருக்கும். ஆனா பார்க்கேல வந்து என்ன டிராபேக் அப்படின்னா ரைட் பண்ணும்போது பார்க்கே ஃபைல் ரைட் பண்ணும்போது இட் வில் டேக் மோர் டைம். பட் இஃப் யூ டேக் ஓஆர்சி it will take less time when compared to Parquet. ஓகேங்களா? as well as you can read the data. ORC போறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது காலம்னர் ஃபார்மட்ன்றதால நீங்க வந்து கொரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அந்த ORC ஃபைலை ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா it will take less time when compared to Parquet. as well as if you want to query the huge amount of data you can go for the ORC. ஆனால் பார்க்கையில் பாருங்களேன், ரைட் டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ரைட் என்ன புரியுதா? அந்த பார்க்கை ரைட் பண்ணுறது டைம் அதிகமாக இருக்கும், ஆனால் ரீட் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்தெந்த யூஸ் கேஸுக்கு எதாவது போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு கொரி ஒன்லி த டேட்டா, பெட்டர் கோ ஃபார் பார்க்கே. நான் வந்து கொரியும் பண்ண போகிறேன், அந்த ஓஆர்சி ஃபைலை ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓஆர்சி ஃபைலை பார்த்தீங்கன்னா ரைட் டைம்ஸ் கம்மியாக இருக்கும். ரைட் டைம்ஸ் என்ன புரியுதா? ரைட் பண்ணும்போது டைம் கம்மியாக எடுக்கும், ஆனால் கொரி பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். தென் யூ கேன் கோ ஃபார் ஓஆர்சி. புரியுதா? பார்க் எதுக்கு போவோம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கொரி மட்டும் போவாங்க. கொரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ரைட் பண்ணும்போது ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். தட்ஸ் வை கோ ஃபார் பார்க்கே. ஓஆர்சியில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இட் வில் சப்போர்ட் த ஆசிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஆசிட் டிரான்சாக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா யூ கேன் அப்டேட் த டேட்டா, யூ கேன் டிலீட் த டேட்டா. ஓகேங்களா? இன்சர்ட் பண்ண முடியும், எல்லாம் வந்து பண்ண முடியும் ஓஆர்சியில். இட் வில் சப்போர்ட் த ஆசிட் ஏசிஐடி transaction support பண்ணனும். ஓகே, so you can use this file format for transaction data கூட யூஸ் பண்ணிக்கலாம். It's one of the file format support in the Hadoop and big data ecosystemsல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. Hadoopனு ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கு. பிக் டேட்டால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ORC ஃபைல் ஃபார்மட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அந்த ஃபைலை ரைட் பண்ணும்போது என்ன இருக்கணும், அவங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா they will go for the ORC file format. It's same to Parquet தான், columnar story format இருக்கும், but will support the ACID transactions. But Parquet as not having much flexibility about ACID transactions. Parquetலையும் பண்ணலாம், ஆனா அந்த அளவுக்கு flexibility இருக்காது. ORC மாதிரி என்ன இருக்காது, you cannot update the data, you can't delete the data, because ORC support what transactions, ACID transactions இருக்கிறதால நம்மளால அப்டேட் பண்ண முடியும், அதே ஃபைல் என்ன பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக நீங்க ORC ஃபைல் ஃபார்மட் போலாம். ஓகே, சரி. Now ORC stands for the optimized row column file format, and then data is stored in a column fashion, and then you can do the filtering. Filteringனா புரியுதா? அந்த காலம் மட்டும் அதை ஸ்கேன் பண்ணும். கேன் ஃபில்டரிங் பண்ணிக்கலாம். அக்ரிகேஷன் பர்பஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா காலம் பேஸ்ட் ஆபரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபில்டர் பண்ண என்ன பண்ணுவீங்க, வேர்ல கொடுப்பீங்க, அப்போ அந்த காலம் மட்டும் தான் ஸ்கேன் ஆகும். அக்ரிகேஷன் என்ன பண்ணுவீங்க, குரூப் பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, யூ பர்ஃபார்ம் மேக்ஸ் மின் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த காலத்தை குரூப் பை பண்ணிட்டு இட் பர்ஃபார்ம் த அக்ரிகேஷன் வெரி ஃபாஸ்டோ. ஓகேங்களா? இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா காலம் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் போற மாதிரி இருக்கும். யூ கேன் கோ ஃபார் த ஆப்டிமைஸ் ரோ காலம் ஃபைல் ஃபார்மட். நவ் ஐ கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ORC. நீங்க கேட்கலாம் வந்து இதுதான் என்னோட ORC ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா?
இந்த குரூப் ஆஃப் ரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலம் ஃபார்மேட்ல அரேஞ்ச் ஆகும். இப்போ ரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த ரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து காலம் ஃபார்மேட்ல காலம் 1 காலம் 2 காலம் 3 சொல்லிட்டு காலம் ஃபார்மேட்ல அரேஞ்ச் ஆகும். தட்ஸ் வை எவ்ரிஒன் சேயிங் இட்ஸ் a columnar format. அதே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் இன் தி சென்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ரோட காலம், இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோட தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோட ஃபோர்த் காலம் சொல்லிட்டு ஒரு காலத்துக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்டா வந்து அந்த ரோவை ரிட்ரைவ் பண்ணலாம். நான் செந்தமிழ் ஐ எம் சேயிங் டு யூ இத்தனை காலம்ஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த காலம் கோடுக்கு ஃபர்ஸ்ட் ரோட காலம் இது, ஃபர்ஸ்ட் ரோட செகண்ட் காலம் இதுன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்னா அந்த டேட்டாவை உங்களால ஃபாஸ்டா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ண முடியும். அந்த ரோ ஆஃப் ரெக்கார்ட் காலம் ஃபார்மேட்ல இருக்கு, நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஃபாஸ்டா ரிட்ரைவ் பண்ண முடியும். ஓகே, நவ் ஐ கோயிங் டு டாக் அபவுட் ORC டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு சீரியஸ் ஆஃப் ஸ்ட்ரைப் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரைப் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க டேப்லெட்ஸ் எப்படி இருக்கும்? டேப்லெட்ஸ் ஒரு ஸ்ட்ரிப்ல இருக்குமா இல்லையா? டேப்லெட்ஸ் எப்படிங்க இருக்கும்? ஒரு ஸ்ட்ரிப்ல இருக்குமா இல்லையா? 30 டேப்லெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோ ஆஃப் டேட்டா பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்ல இருக்கும். ஓகேங்களா? ரோ ஆஃப் டேட்டா இருக்கும். இந்த ரோ டேட்டா பாத்தீங்கன்னா காலம் ஃபார்மேட்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு குரூப் ஆஃப் ரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் 1000 ரெக்கார்ட்ஸ். அந்த 1000 ரெக்கார்ட்ஸ் வந்து 250 MB வரையும் என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்ட்ரிப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதா? இது ஒரு ஸ்ட்ரிப். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம் 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அது 250 MB சைஸா இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரிப்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதே பாத்தீங்கன்னா அகைன் 1000 ரெக்கார்ட்ஸ் ஐ எம் சேயிங் சம் சைஸஸ் 250 MB இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரைப்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ORC டேட்டா யாரா கேட்டாங்கன்னா you have to say it stores data in the series of stripes. The size will be for each stripe will be 250 MB. ஓகேங்களா? இந்த ரோ டேட்டா தான் உங்களுக்கு என்ன ஆகுது? காலம் ஃபார்மேட்ல அரேஞ்ச் ஆகுது. இந்த ஒரு காலத்துக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. இண்டெக்ஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க. 1 காலம் 2 இண்டெக்ஸ் 1 அப்படின்னு மெயின் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ரோட காலம் 1 ஃபர்ஸ்ட் ரோட காலம் 2ன்னு சொல்லிட்டு ஒரு காலத்துக்கும் இண்டெக்ஸ் மெயின் ஆகும். இந்த இண்டெக்ஸ் மெயின் பண்றதால உங்களுக்கு என்ன பண்ணணும்? டேட்டா வந்து ஃபாஸ்டா ரிட்ரைவ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தி இண்டெக்ஸ். ஓகே, நவ் இந்த ஸ்ட்ரைப்பை நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்தர் டேட் பண்றேன். என்ன பண்றேன்னா 250 MB 250 MB பிரிக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து சில குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த 250 MB சில குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த 250 MB ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரோ ஆஃப் டேட்டாக்கு இது காலம் 3 தான், காலம் 1 காலம் 8 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ல பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கு? ரோ ஆஃப் டேட்டா இருக்கு, அதுக்கான காலம். இந்த ஸ்ட்ரைப்க்கு பாத்தீங்கன்னா we have separate index and then we have third stripe of row of data இருக்கு, அதுக்கான இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரைப் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரைப்பை தனித்தனியா பிரிக்கிறேன். because this stripe contains collection of rows, this stripe contains some collection of rows, this stripe contains some collection of rows. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டேட்டா வந்து நான் என்ன பண்றேன்? ஸ்ட்ரைப்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அந்த ஸ்ட்ரைப்ல ரோ ஆஃப் டேட்டா வந்து என்ன பண்றேன்? காலம் ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த கலெக்ஷன் ஆஃப் ரோஸ்க்கு என்ன பண்றேன்னா we are maintaining index. இது வந்து என்ன சொல்றேன்? செகண்ட் ரோட ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோட செகண்ட் காலம் சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப் ஃபூட்டர். ஸ்ட்ரைப் ஃபூட்டர் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைப்ல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதுல கவுண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைப்ல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான என்ன இருக்கும்? கவுண்ட் இருக்கும். as well as இந்த குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு இருக்கிற மெட்டா டேட்டாவும் இதுல இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ஸ்ட்ரைப்ல இருக்கிற எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு கவுண்ட் இருக்கும். as well as அதோட மெட்டா டேட்டாவும் இந்த ஸ்ட்ரைப் ஃபூட்டர்ல இருக்கும். ஓகே, now you know how the data is stored in a stripe. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரைப் வந்து ஃபர்தரா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரைப்ல கலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் இருக்க போது அதை காலம் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கான இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ல இருக்க போது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரைப் ஃபோல்டர்லயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு அந்த கவுண்ட் பிளஸ் அதோட மெட்டா டேட்டா இருக்கும். ஓகேங்களா? நவ் நீங்க கேட்கலாம்
இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்க்ஸா இருக்கு, எனக்கு இது ஒரு சங்கா இருக்கு, இது ஸ்ட்ரைப்ல இது ஒரு சங்க், இது ஒரு சங்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சங்கா இருக்கும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி தான் என்ன பண்றேன், ஐ எம் ரைட்டிங் இன் த ORC ஃபைல் ஃபார்மேட். நீங்க கேட்கலாம் கம்ப்ரஷனுக்கு என்ன யூஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா they using dictionary encoding and run length encoding. இது வந்து பாக்கெட் ஃபைல்ல நம்ம பார்த்திருப்போம் ஓகேங்களா. டிக்ஷனரி என்கோடிங் அப்படின்னா பீஸா பர்கர் அப்படி இருக்குன்னா பீஸாக்கு 0 பர்கருக்கு 1 சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, என்கோடிங் பண்ணுவீங்க. புரியுதா? இது மாதிரி என்கோடிங் பண்ணுவீங்க. அண்ட் தென் ரன் லென்த் என்கோடிங். ரன் லென்த் என்கோடிங் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பீஸாவே ட்வைஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு ஸ்டோர் பண்ணுவீங்க, பீஸா 2 ஸ்டோர் பண்ணிடுவீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பீஸா வந்து ட்வைஸ் வந்துருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் ரன் லென்த் என்கோடிங். தேர்ட் ஒன் இஸ் predicate filtering இருக்கு. predicate filtering அப்படின்னா நீங்க வந்து நான் வேர் கண்டிஷன்ல ஒரு ஃபில்டர் தரேன், கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியான்னு தரேன். அப்ப என்ன ஆகும்னா என் டிஸ்க்ல ஸ்கேன் பண்ணும்போது அந்த காலம் மட்டும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வந்து ரேம்ல வச்சுக்கும். புரியுதா? மற்ற காலம்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணாது. தட் இஸ் கால் predicate filtering. புரியுதா? predicate filtering என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 1000 காலம்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், வேர் கண்டிஷன்ல கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியான்னு தரேன். இந்தியான்னு தரும்போது எனக்கு என்ன பண்ணும், அந்த காலம் மட்டும் ஸ்கேன் பண்ணி என் ரேம்ல வச்சுக்கும். பிகாஸ் இட் ஹாஸ் டு ப்ராசஸ், ரைட்? தட் இஸ் கால் predicate filtering. அன்வாண்டட் காலம்ஸ் என்ன பண்ணும், அது வந்து ரேம்ல எடுத்து வச்சுக்காது. அன்வாண்டட் காலம்ஸ்லாம் வச்சுக்காது. எந்தெந்த காலம்ஸ் உங்களுக்கு ஃபில்டர்ல தரீங்களோ அதை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணிக்கும், ப்ராசஸ் பண்ணிக்கும். தட் இஸ் கால் predicate filteringம் இருக்கு. இந்த predicate filtering இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா we can improve the query performance. Query will be very faster. Okay, we have 3 kinds of things are there. We have one is dictionary encoding இருக்கு, run length encoding இருக்கு ஓகேங்களா. அண்ட் தென் predicate filtering இருக்கு. predicate filteringனா சொல்லியிருக்கேன், எந்த காலமும் தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கும், டிஸ்க்ல இருந்து எடுத்து ரேம்ல வச்சுக்கும், மற்ற எந்த காலமும் எடுக்காது. இதால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஓகேங்களா. ஆனா வந்து ORCல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணும்போது கம்ப்ரஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, நவ் நெக்ஸ்ட் क्वेश्चन we can ask ஓகேங்களா. இதோட ஸ்கீமால எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ORC ஃபைல்ல ஸ்கீமா பாத்தீங்கன்னா அதே ஃபைல்ல தான் இருக்கும். ஸ்கீமா எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி ஃபைல் இருக்கும். யூ கேன் see ஃபைல் footer. இந்த ஃபைல் footerனா லாஸ்ட் இந்த ஃபைல் எங்க முடியுதோ அங்க வந்து உங்களுக்கு ஸ்கீமா இருக்கும். You can say metadata about the file is stored in the file footer. metadata என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த காலம் நேம்ஸ், காலம் டைப்ஸ் ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எல்லாமே எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபைல் ஃபூட்டர்ல இருக்கும். தட்ஸ் வாட் they saying it's end of the file. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபைலை ரீட் பண்ணும்போது என்ன பண்ணும் தெரியுமா, it won't read the entire file. ஒரு ஃபைல் தரீங்க, ORC ஃபைல் தரீங்கன்னா அந்த ORC ஃபைலை ஃபுல்லா ரீட் பண்ணாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து metadata ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். it will go to the footer and will read the metadata. metadata ரீட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், எந்தெந்த காலம் என்ன டைப் தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளால ஈஸியா அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும் without doing the any full scan about the entire file. That's what saying is metadata is quickly read the data without having to scan the entire file. நீங்க full file scan பண்ணவே தேவையில்ல, டேட்டா ஸ்கேன் பண்ண தேவையில்ல, metadata ரீட் பண்ணா போதும். you know what column what type னு தெரியும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஃபாஸ்டா ரீட் பண்ணிக்கலாம். அதே நான் சொல்லியிருக்கேன், ORC பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும்போது ஒரு காலத்துக்கும் இண்டெக்ஸ் மெயின் ஆகும். ஒரு காலத்துக்கு என்ன ஆகும், இண்டெக்ஸ் மெயின் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்புக்கு பார்த்தீங்கன்னா காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோட இண்டெக்ஸ், அது மாதிரி இண்டெக்ஸ் மெயின் ஆகிறதால உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். தட்ஸ் வாட் இஸ் சேயிங் ஃபார் ஃபாஸ்டர் ரிட்ரைவல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரோஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் ரோட் நான் ரிட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபாஸ்டா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ORC பார்த்தீங்கன்னா இட் ஹேவிங் வேரியஸ் சிக்னிஃபிகன்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா. நீங்க கேட்கலாம் எதை வச்சு கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா சம் ரோ பேஸ் ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா, லைக் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் இருக்கு, அதெல்லாம் வந்து ரோ பேஸ் ஸ்டோரேஜ் தான். ரோ பேஸ் ஸ்டோரேஜ்னா புரியுதா, டெக்ஸ்ட் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா ரோல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோரேஜ் கம்பேர் பண்ணும்போது ORC பெட்டரா இருக்கும். அப்புறம் ஆவ்ரோ கம்பேர் பண்ணும்போது ORC பெட்டரா இருக்கும். பிகாஸ் ஆவ்ரோ இஸ் a row based storage or column storage. Avro it is. I'm asking question to you. Row based storage வந்து ஆவ்ரோவா, it's a
Avro வந்து row based storage. Avro வந்து row based storage. அதை கம்பேர் பண்ணும்போது ORC ஃபைல் ஃபார்மேட் வந்து பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இது காலம் ஃபார்மேட்ல இருக்கிறத நீங்க வந்து ப்ரெடிகேட் ஃபில்டரிங் பண்ண முடியும். ப்ரெடிகேட் ஃபில்டரிங்னா புரியுதா? எந்த காலம் வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ண டிஸ்க் வந்து ரீட் பண்ணி ரேம்ல வச்சு அதை மட்டும் நீ ப்ராசஸ் பண்ணு, மற்ற எந்த காலமும் டச் பண்ணாது. அதால வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ORCல பெட்டரா இருக்கும். ஓகே, நவ் இது காலம் ஸ்டோரேஜ் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஃபாஸ்டா ரீட் பண்ண முடியுது, ப்ராசஸ் பண்ண முடியுது. And then I want to say one more feature ORC contains, that is called predicate pushdown. Predicate pushdown வந்து predicate filtering ஒண்ணுதான், predicate pushdown ஒண்ணுதான், சேம் மீனிங் தான். predicate pushdown என்ன பண்ண போகுது அப்படின்னா இது வந்து எந்த காலம் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோ, unnecessary data என்ன பண்ணு மெமரியில எடுத்துக்காத. இங்க போட்டுக்கலாம் பாருங்க, to filter out the unnecessary data before it's read to memory, further improvement performance. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு 100 காலம் இருக்குன்னா எந்த காலம் வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கோ, டிஸ்க்ல இருந்து எடுத்து ஃபைல் வச்சுக்கோ, தேவையில்லாம unnecessary டேட்டா ரீட் பண்ண தேவையில்லை. இதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொரியோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. ஓகே, அண்ட் தென் ORC வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் கம்ப்ரஷன் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம் என்னென்ன கம்ப்ரஷன் அல்காரிதம் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, they using snappy, it's a compression algorithm. zlib, இது ஒரு கம்ப்ரஷன் அல்காரிதம். gunzip, இது ஒரு கம்ப்ரஷன் அல்காரிதம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் கம்ப்ரஷன். ரைட் பண்ணும்போது கம்ப்ரஷன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா எடுக்கும். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஒர்க் வித் லார்ஜ் டேட்டா செட்ஸ், ஓகேங்களா, நீங்க அப்ப என்ன பண்ணணும், கம்ப்ரஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். வாட் ஆர் தி கம்ப்ரஷன் அல்காரிதம்ஸ் in Tamil? If you want to snappy, zlib and then gzip. Gzip means gunzip. ஓகேங்களா? gunzip யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து எதுக்காக நீங்க யூஸ் பண்ணணும் தெரியுமா? ஒரு லார்ஜ் டேட்டா செட்ஸ் நீங்க போறீங்க, அப்ப மட்டும் என்ன பண்ணலாம், அந்த காஸ்ட்டை சேவ் பண்றதுக்கு. காஸ்ட்னா புரியுதா? டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண ரொம்ப டைம் எடுத்தது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டிங் இன்ஜின் இருக்கு பாத்தீங்களா? கம்ப்யூட்டிங் என்ன புரியுதா? ரைட் பண்றதுக்கான கம்ப்யூட்டிங் இன்ஜின் அது ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸ்டோர் பண்றதுக்கு 1 hour ஆச்சு அப்படின்னா the computing in has to run 1 hour. அந்த 1 hourக்கு என்ன பண்ணுவான், கிளவுட்ல வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவான். ஓகேங்களா? அது வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபாஸ்டா வந்து உங்களுக்கு என்ன ஆயிடணும், ஸ்டோர் ஆயிடணும். அப்ப என்ன பண்ணணும், டேட்டா சைஸை குறைக்கணும். அப்போ நீங்க கம்ப்ரஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்க வந்து டேட்டா சைஸை குறைச்சு என்ன பண்ணலாம், ரைட் பண்ணிக்கலாம். இதால உங்களுக்கு காஸ்டும் என்ன குறையும் ஃபார் ஸ்டோரிங் த டேட்டா. நெக்ஸ்ட் வந்து நீங்க கேட்கலாம், ORC வந்து என்னென்ன ஃபைல் என்னென்ன டைப் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், டபுள், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை தவிர்த்து காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் சப்போர்ட் பண்ணணும். லைக் ஸ்ட்ரக்ட்ஸ், மேப்ஸ், அரேஸ், இதெல்லாம் வந்து டைப்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் இன்டீஜர், ஸ்ட்ரிங் பதிலா struct, maps, arrays லாம் it will support. These are called the complex types. புரியுதா? integer string என்ன பண்ணுவோம், struct, map, arrays என்ன பண்ணுதுன்னா பண்ணுது, it's a complex types. Okay, and then it's very flexible. ORC is very flexible. You can work with any kind of data. You can work with text data, you can work with CSV data, you can work with like XML, JSON, எந்த கைண்ட் ஆஃப் டேட்டாவும் இந்த ORC ஃபைல் ஃபார்மேட்ல நீங்க மாத்தி வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, பிகாஸ் இட் சப்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ். ஸ்ட்ரக்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுது, மேப்ஸ் சப்போர்ட் பண்ணுது, அரேஸ் சப்போர்ட் பண்ணுது. இதை லேட்டரா டிஸ்கஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஜேசான்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க ஸ்ட்ரக்ஸ்லாம். ஓகேங்களா? சொல்றேன். இதுவும் ஒரு டைப், டேட்டா டைப் தான். ஓகே, இதுதாங்க வந்து ORC. இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எப்போ நான் ORC போகணும், எப்போ நான் பாக்கெட் போகணும்? எவ்ரி ஒன் எல்லாரும் மைண்ட்ல தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், பார்க்கே ஃபைல் நீ போற அப்படின்னா நீ ரீட் மட்டும் தான் பண்ண போற, கொரி மட்டும் தான் பண்ண போற அப்படின்னா பார்க்கே போ. புரியுதா? ஆனா ரைட் டைம் பார்த்தீங்கன்னா பார்க்கெட்ல அதிகமாக எடுத்துக்கும். ரைட் டைம் மீன்ஸ் when you want to convert into parquet file will take more time. ரைட்ஸ்க்கு பார்க்கே ஃபைல் செட் ஆகாது. ஒன்லி ஃபார் ரீடிங் மட்டும் தான் பார்க்கே செட் ஆகும். ஆனா ORC பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்டிமைஸ்ட். ஆப்டிமைஸ்னா புரியுதா? இது காலம்னர் ஃபார்மேட்ல இருக்கிறதால ரீட் பண்ணும்போது ஃபாஸ்டா ரீட் ஆயிடும், ரைட் பண்ணும்போதும் ஃபாஸ்டா ரைட் ஆயிடும் when compared to parquet. அப்ப நீங்க கேட்கலாம், சார் ஆவ்ரோ வந்து இட்ஸ் a row based storage தானே, அப்ப ரைட் டைம்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவ்ரோ ரைட் டைம்ஸ் will be very fast when compared to ORC.
ஆவரேஜ் வந்து ரோ பேஸ்ட் ஸ்டோரேஜ் இருக்கிறதால ரைட் டைம்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும் when compared to ORC. now if ரைட் டைம் வந்து எனக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கணும்னா நான் ஆவரோ போனோமா ORC போனோமா பார்க்கே போனோமா? ரைட் டைம்ஸ்னா புரியுதா? ஃபாஸ்ட் ரைட் ஆகும், ஆவரோ தான் போகணும். இப்போ நான் வந்து கொரி மட்டும் தான் பண்ண போறேன். ஐ நீட் ஃபாஸ்டர் ரிட்ரைவல். அப்போ நான் எந்த பார்க்கே போகணும். எனக்கு வந்து எனக்கு ஆப்டிமைஸே எனக்கு வேணும். ஆப்டிமைஸ் புரியுதா? எனக்கு ஃபாஸ்டாவும் ரீட் ஆகணும், ஃபாஸ்டாவும் ரைட் ஆகணும். அப்போ எது போகலாம்? ORC போகணும். பிகாஸ் இட்ஸ் ஆப்டிமைஸ். ஓகேங்களா? ORC இஸ் ஆப்டிமைஸ் ஃபார் ஹெவி ஒர்க்லோட்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு சொல்றேன். கம்ப்ரஷன் இருக்கு. கம்ப்ரஷன்னா ஸ்னாப்பி, கன்சிப், எல்சிப்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ரஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரெடிகேட் புஷ் டவுன் இருக்கு. ப்ரெடிகேட் புஷ் டவுன் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களோட ஃபைல் அந்த ரீட் பண்ணும்போது அந்த காலம் மட்டும் அதை ரீட் பண்ணி அது ரேம்ல வச்சுக்கும். ரேம் மீன்ஸ் மெமரியில் வச்சுக்கும். மற்ற காலம் எதுவுமே எடுக்காது. இதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. ரீட் பண்ற காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் அன்னெசரி டேட்டா ரீட் பண்ண மாட்டீங்க. அண்ட் தேர்ட் திங் இஸ் காலம் ப்ரூனிங். ப்ரூனிங்னா ஒன்றும் கிடையாதுங்க. ப்ரூனிங்னா ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். எனக்கு ஒரு காலம் ரீட் பண்ணும்போது ரிமைனிங் வந்து 99 காலம்ஸ் தேவையில்லை. ஓகேங்களா? என்ன காலம் வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன். மற்றதெல்லாம் என்ன பண்ணுவேன்? அந்த காலமை ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்றதா ஐ நாட் கோயிங் டெலீட். ஜஸ்ட் ஐ கோயிங் டு டேக் ஒன்லி ஒன் காலம். ஐ கோயிங் டு ரிமூவ் ஆல் த காலம்ஸ் மீன்ஸ் இட்ஸ் கால்ட் காலம் ப்ரூனிங். இதா இந்த 3 திங்ஸ் பண்றதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. தட் கேன் இம்ப்ரூவ் கொரி பர்ஃபார்மன்ஸ், ரைட்? ப்ரெடிகேட் புஷ் என்ன பண்ணுது? எந்த காலம் வேணுமோ அதை மட்டும் ரேம்ல வச்சு ப்ராஸ் பண்ணுது, மெமரியில் வச்சு ப்ராஸ் பண்ணுது. அதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. காலம் ப்ரூனிங்ன்றது என்னது? எந்த காலம் அது மட்டும் எடுத்துக்கிற, தேவையில்ல காலம் என்ன பண்ற? விட்டுற. அதுவும் வேணா கொரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ காலம் ப்ரூனிங் ஒரு கான்செப்ட் இல்லைங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா காலம் வருமா இல்லையா? எல்லா காலம் வரும். அது வந்து கொரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாது. எந்த காலம் வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கோ. ஓகேங்களா? now the second thing they talked about the predicate push down. predicate push down சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து irrelevant டேட்டாவை ஸ்கிப் பண்ணிடும். irrelevant டேட்டாவை ஸ்கிப் பண்ணிடும். when you trying to query the large data sets, என்ன காலம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கும். அன்வால்ட் காலத்தை ரிமூவ் பண்ணி விட்டுரும். தேவையான காலம் மட்டும் மெமரியில் வச்சுக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த சேம் திங் இட்ஸ் சப்போர்ட்ஸ் வேரியஸ் கம்ப்ரஷன் ப்ராடக்ட்ஸ் லைக் இசட்லிப், ஸ்னாப்பி, LZO. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கே பற்றி பேசியிருக்கான். பார்க்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? பட் ORC போகிறதுக்கு ஒரே அட்வான்டேஜ் தான், இட் சப்போர்ட் ஆசிட் டிரான்சாக்ஷன்ஸ். வாட் டிரான்சாக்ஷன்ஸ்? ஆசிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஆசிட்னா A stands for atomicity, C stands for consistency, I stands for isolation, D stands for duration. durability. இது எதுக்காக யூஸ் பண்ணா தெரியுமா? அப்டேட் பண்ணும்போதும் டெலிட் பண்ணும்போதும் ஈஸியா இருக்கும். அந்த ஃபைலை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ORC ஃபைல்ல அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இதே பார்க்கே ஃபைல்ல பண்ணலாம், பட் இஸ் நாட் ஹேவிங் தட் மச் ஃபிளெக்சிபிலிட்டி ஃபார் ஹெவி ஒர்க்லோட்ஸ். ஓகே, and then you can see some differences for the ORC formats. One is it supports complex types. ஓகேங்களா? ஸ்ட்ரக்ட், மேப், லிஸ்ட், யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும். ஓகே, and then it has some good compressions, and then it supports what transactions? acid transactions பண்ணுது. ஓகேங்களா? acid transaction delete பண்ண முடியும், we can able to update பண்ண முடியும். A stands for atomicity, C stands for consistency, I stands for isolation, D stands for durability. Okay, now yeah, and then it supports the predicate push down. predicate push down தெரியுமா? என்ன காலம் தேவையோ அதை மட்டும் மெமரியில் வச்சுக்கோ. அன்வான்ட் காலம்ஸை டிஸ்பிளே நான் ரீட் பண்ணவே மாட்டேன். ஓகே, these are the various features available in the Parquet file format. அதே மாதிரி வந்து ஆல்ரெடி சொல்லின மாதிரி தான் உங்களுக்கு எப்படி ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா, it will store the group of raw data in terms of stripes. ஓகேங்களா? இது வந்து series of stripes ஸ்டோர் ஆயிருக்கு. each stripes contain 250 MB of data, and then the group of records, row of records, is stored in the columnar fashion. each column will have the index data. ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த ரோவை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த காலம் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னு இருக்கு, செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கு. அப்போ வேற இண்டெக்ஸ் ஈக்குவல் 1 கொடுத்தீங்கன்னா
எல்லாரும் கிடைச்சிருமா? இப்போ காலம் 1 ஈக்குவல் டு 1 இருக்கு, காலம் 2 வந்து ஃபர்ஸ்ட் ரோவோட இது, காலம் 3 ஃபர்ஸ்ட் ரோட இது. அப்படி கொடுக்கும்போது நான் வேர் இண்டெக்ஸ் ஈக்குவல் 1 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ ரெக்கார்டு ஃபுல்லா வந்துடும். அப்போ என்னால் என்ன பண்ண முடியுது, ஒரு ரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஈஸியாக எடுக்க முடியுது. தோ இட்ஸ் ஸ்டோர்ட் இன் காலம்னார் ஃபேஷன், I can retrieve the row of records very faster because I have the index data, and then last we have the file footer. We can have all the metadata like column names, column type, everything we have. Okay. Yeah, I'm going to close the session right now. Yeah, before closing the session, I want to do some hands-on how to load the ORC file in the BigQuery table. I'm going to show now. Now, just go to the BigQuery Explorer page. In this Explorer page, first you want to create a project. Okay. First you want to create your project. What you have to do, just go to this drop down. இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கிவ் ப்ராஜெக்ட் நேம். ஓகே, ஐ கோயிங் டு கிவ் த ப்ராஜெக்ட் நேம் இஸ் somewhat ETL 5420 கொடுக்குறேன். ஓகேங்களா, the project ID is ETL_5420, and then as of now location is not required, just create it. ஓகேங்களா, now it's creating the project. Maximum 24 projects I can able to create. 24 projects என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, just yeah, in that you can choose a project. My project name is ETL 5420. ஓகேங்களா, இது செலக்ட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்துடும், ETL 5420 வந்துடும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. First thing, you have to create the data set. டேட்டா செட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, டேட்டா செட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யூ கேன் யூஸ் சம் கமாண்ட்ஸ், BQ கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் த ஆக்டிவேட் கிளவுட் ஷெல் போங்க. இந்த ஆக்டிவேட் கிளவுட் ஷெல் யூ கேன் ப்ரொவைட் த கமாண்ட்ஸ் டு கிரியேட் த டேட்டா செட். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஐடி இருக்கணும், we have the project ID. After that we have to create the data set. Okay, once the cloud shell is connected, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, we have our project ID இருக்கு, ETL_5420 இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா BQ MK என்ன அர்த்தம் தெரியுமா, மேக்னு அர்த்தம், MK மேக்னு அர்த்தம். நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, the data set name is staging data அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன். now it will ask for authorize பண்ணுங்க. now it's going to create the data set. now the data set is created. you can refresh your screen. ஓகேங்களா, refresh contents சொல்லிட்டு refresh பண்ணலாம், இங்கேயே refresh பண்ணலாம். ஓகேங்களா, both are same only. now we got the staging டேட்டான்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு டேட்டா செட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ORC ஃபைல் யூஸ் பண்ண போறேன். ORC ஃபைல் யூஸ் பண்ணி BigQuery டேபிள்ல லோட் பண்ண போறேன். ஓகே, now நீங்க கேட்கலாம் வந்து இப்போ என் டேட்டா வந்து எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா in the real time I'm saying they will keep their data in the Google Cloud Storage வச்சுப்பாங்க. in Google Cloud Storage you can keep like terabytes, petabytes, எவ்வளவு வேணா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு ஸ்டோர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க பே பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சர்ச் ஆப்ஷன் ஐ கோயிங் டு சர்ச் கிளவுட் ஸ்டோரேஜ் சர்ச் பண்ண போறேன். ஓகேங்களா, ஐ எம் யூசிங் த ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன். ஓகேங்களா, எனக்கு வந்து இது இருக்கும், உங்களுக்கு இருக்காது, பிகாஸ் யூ ஆர் யூசிங் த BigQuery சாண்ட்பாக்ஸ்.
அது ஃப்ரீ ஆக்சுவலா. ஆனா இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்றதால எனக்கு இருக்கும் ஆக்சுவலா. இது வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் லிங்க் நியூ tab பண்ணுங்க. இது வந்து கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ். உங்களோட ஸ்டோர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் இங்க தான் பிளேஸ் பண்ணுவாங்க. இங்க இருக்க ஃபைல் தான் நீங்க எடுத்து என்ன பண்ணணும், BigQuery டேபிள்லயும் ஆர் பிக் டேபிள், ஓகேங்களா, we have so much SQL இருக்கு, அதெல்லாம் லோட் பண்ணி வச்சுக்கலாம். BigQuery லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா ஓகே. now yeah, now this is your cloud storage. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணணும். பக்கெட்ஸ்னா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கஸ்டமர் டேட்டாலாம் என்ன பண்றீங்க, ஒரு பக்கெட்ல போடுறீங்க. சேல்ஸ் டேட்டாலாம் ஒரு பக்கெட்ல வச்சிருப்பீங்க. ஃபைனான்ஸ் டேட்டா ஒரு பக்கெட்ல வச்சிருப்பீங்க. இது மாதிரி என்ன பண்ணலாம், யூ கேன் கிரியேட் டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண போறேன். just create the bucket. You can keep the interface data in different bucket வச்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் want to provide the name of bucket. அந்த bucket name வந்து குளோபலா யூனிக்கா இருக்கணும். ஓகேங்களா, சேம் நேம் வேற ஒருத்தவங்க அந்த நேம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நேம் உங்களால யூஸ் பண்ண முடியாது. should pick a globally unique name. ஓகேங்களா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேல்ஸ் டேட்டா ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, இப்போ அதுன்னா the bucket name is taken by try anotherன்னு வருது. இந்த பக்கெட் நேம் ஆல்ரெடி அவங்க யாரோ எடுத்துட்டாங்க போல இருக்கு, நான் அதை பிக் பண்ண முடியாது. ஓகேங்களா, அண்டர்ஸ்கோர் டெய்லி வைக்கிறேன். லெட்ஸ் see. ஓகேங்களா, சேல்ஸ் டேட்டா சொல்ற டெய்லி டேட்டா அப்படின்னு ஒரு பக்கெட் வச்சிருக்கேன். இதுல வந்து டெய்லி டேட்டா வந்து சேல்ஸ்க்கான டேட்டா வந்து விழ போகுது. ஓகேங்களா, ஜஸ்ட் கிவ் கண்ணி கொடுத்துருங்க. இதை வந்து என்ன கேட்குது அப்படின்னா மல்டி ரீஜன் கேட்குது. மல்டி ரீஜன் என்ன புரியுதா? யூஎஸ்ல மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ்ல உங்க காப்பி இருக்கும். யூஎஸ்ல மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ்ல உங்க காப்பி இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஎஸ் மல்டிபிள் ரீஜன் சூஸ் பண்ணீங்க. இல்ல எனக்கு வந்து நியர்பை ரீஜன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் சூஸ் நியர்பை ரீஜன். நியர்பை ரீஜன் டேட்டா சென்டர் சூஸ் பண்ணும்போது உங்களோட காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, now as of now I choosing multiple region. I going to store my data in multiple regions, multiple data centers ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஓகேங்களா, just give continue கொடுத்துருங்க. third option is classes. எந்த கிளாஸ்ல நீ ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படி கேக்குது. we have four different classes. புரியுதா? யூஎஸ் இருங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ யூஎஸ்ல நான் ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன தெரியுமா, பர் மந்த்க்கு எவ்வளவு பே பண்ணணும்? 1 GB பர் ஜிபிக்கு நான் எவ்வளவு பே பண்ணணும்? $0.026 பே பண்ணணும். ஓகேங்களா, இதுவே பாத்தீங்கன்னா நான் வந்து வேற ரீஜன் சூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த டாலர் ரேட்ஸ் கம்மி ஆகும். ஓகேங்களா, நான் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சூஸ் பண்ணிட்டேன்னா ஓகே, நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். லேட்டரல் ஷோ. ஓகேங்களா, நீங்க வந்து நியர்பை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பர் ஜிபிக்கு மந்த்துக்கு வந்து ரேட் கம்மி ஆகும். ஓகே, தேர்ட் ஒன் இஸ் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸ்டோரேஜ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் இருக்கு. ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் கிளாஸ், நியர்லைன் கிளாஸ், கோல் லைன் கிளாஸ், ஆர்கைவ் கிளாஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் கிளாஸ் என்ன தெரியுமா? டேட்டாவை நீங்க ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ் பண்ண போறதா யூ ஹாவ் டு ஸ்டோர் இன் திஸ் கிளாஸ். நான் டேட்டாவை டெய்லி ரீட் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டோர் பண்ணுங்க. செகண்ட் ஒன் இஸ் நியர்லைன். நியர்லைன் என்ன தெரியுமா? நான் என் டேட்டாவை மந்த்லி ஒன்ஸ் தான் நான் என்ன பண்ணுவேன், நான் ரீட் பண்ண போறேன், இது ஒரு பேக்கப் மாதிரி வச்சுக்க போறேன் அப்படின்னா நீங்க நியர்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல் லைன். கோல் லைன் புரியுதா உங்களுக்கு? வந்து பாத்தீங்கன்னா வந்து என் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்க போறேன். காப்பினா புரியுதா? ஆடியோ டேட்டா என்கிட்ட இருக்கு, அந்த காப்பியை வந்து இன்னொரு இடத்துல வச்சுக்க போறேன். ஏதாவது என் டேட்டா போயிடுச்சு அப்படின்னா இந்த கோல் லைன் கிளாஸ் தான் எடுத்துப்பேன். புரியுதா? டேட்டா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, ஏதாவது டிசாஸ்டர் நடந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு காப்பி இந்த கோல்டு லைன் கிளாஸ் வந்து எடுத்துப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இந்த டேட்டாவை அடிக்கடிக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. குவார்டர்னா 3 months ஒன்ஸ் என்ன பண்ணுவீங்க, எப்பயாவது தேவைன்னா ஆக்சஸ் பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணலாம், கோல்டு லைன் ஸ்டோரேஜ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் இஸ் ஆர்கைவ். ஆர்கைவ் என்ன தெரியுமா, லைக் வந்து போட்டு வச்சிருவீங்க. உங்களுக்கு எப்பயாவது தேவை, இயர்லி ஒன்ஸ் தேவைன்னா லாங் டர்மா வந்து 5 years டேட்டா வச்சுக்கிறீங்க, அதை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டீங்க. எப்பயாவது தேவைப்படுது அப்படின்னா அப்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு காஸ்ட் அதிகம்.
நியர் லைனுக்கு சூஸ் பண்றேன், மாறுதா பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. Yeah, I will show your standard. Yeah, you can see the rates. What's the rate? 0.026 வருது, டாலர்ஸ் வருது. ஓகேங்களா? இது நியர் லைன் பாருங்க. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆக்ஸ் பண்ண போறேன். மை 26 என்னாச்சு இப்போ 15 மாறிடுச்சு. இஃப் ஐ சேஞ்ச் த கிளாஸ், ஏன்னா இந்த டேட்டா நான் அடிக்கடி யூஸ் பண்ண போறல, மந்த்லி ஒன்ஸ் ரீட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகுது, ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து கம்மி. இப்போ கோட் லைன் பாருங்களேன். வாட் ஹேப்பன் கோட் லைன் 0.007 காஸ்ட் கம்மியா தான் இல்லையா? ஆமா சார். ஆனா ரெப்ளிகேஷன் வேணும். ரெப்ளிகேஷன் புரியுதா? அதே காப்பி நேரத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து $0.02 per GB நீ வந்து நீ யூஸ் பண்ணி ரைட் பண்றது சொல்றேன். ரைட் பண்றதுக்கு இவ்வளவு யூஸ் பண்ணணும். ஸ்டோரேஜ் வந்து நீ மந்த்லி இவ்வளவு பே பண்ணணும்னு போட்டிருக்கான். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு வந்து ரெப்ளிகேஷன் வேணும். ரெப்ளிகேஷன் புரியுதா? ஒரு காப்பி வேணும் அப்படின்னா ரைட் பண்றது இவ்வளவு சார்ஜ், ரைட் பண்றதுக்கு. அப்புறம் வந்து என்ன பண்றோம், இது வந்து ஸ்டோர் பண்றது மந்த்லி சார்ஜ். இது ஒரு ஜிபிக்கு இவ்வளவு சார்ஜ். அப்போ வந்து ஆர்கைவ் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அது ரொம்ப 0.024 ஆகுது. ஓகேங்களா? ஓகே விடுங்க. நீங்க கேட்கலாம், சார் நம்ம வந்து காஸ்ட் கம்மி ஆகுது அப்படின்னா நம்ம கோல்டு லைன் யூஸ் பண்ணலாம் கேட்கலாம். இப்போ நீங்க டேட்டா ஃப்ரீக்வெண்டைஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கோல்டு லைன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன தெரியுமா, டேட்டா வந்து ரொம்ப டிலே ஆகி வரும். செந்தமிழ் கேட்பாரு என்கிட்ட, சார் நம்ம கோல்டு லைன் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல, காஸ்ட் கம்மி ஆகுதுன்னு கேட்பாரு. இப்போ அந்த டேட்டாவை நீங்க ஃப்ரீக்வெண்டைஸ் பண்ற மாதிரி என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப டிலே தான் டேட்டா வரும். ரீட் பண்ணும்போது சொல்றேன். ஆனா இஃப் யூ சூஸ் ஸ்டாண்டர்ட், த டேட்டா ரிட்ரைவல் பாத்தீங்கன்னா டிஸ்க்ல என்ன பண்ணலாம், ஃபாஸ்டா ரீட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தான் பண்ணுவாங்க, போயிட்டு சார் நான் வந்து கோல்டு ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். while trying to read the data you have to wait for like hours or minutes, hours of எப்படி சொல்றது 20 minutes or 30 minutes வெயிட் பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த கிளாஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன், I going to use the standard storage யூஸ் பண்ண போறேன். இது performance நல்லா இருக்கும், as well as cost also very high when compared to the remaining 3 classes. Okay, now click on the continue. First என்ன பண்ணணும் தெரியுமா, first bucket name தரணும், and then you have to choose region choose பண்ணணும். எந்த டேட்டா சென்டர்ல சூஸ் பண்ண போறீங்களோ சூஸ் பண்ணணும். Third one is storage class. We have 4 storage classes and then I am choosing standard storage class. Now the encryptionலாம் பாத்தீங்கன்னா அதுவே பண்ணிக்கும். ஓகேங்களா? என்கிரிப்ஷன் அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா அதுவே வந்து கூகுள் மேனேஜ் டேட்டா என்கிரிப்ஷன் இருக்கு, கூகுள் மேனேஜ் டேட்டா என்கிரிப்ஷன் இருக்கு, அதுவே பார்த்துக்கும். நத்திங் டு வரி அபவுட், ஜஸ்ட் கிரியேட் த பக்கெட். இப்போ உங்களுக்கு பக்கெட் கிரியேட் ஆயிடுமா? கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கேக்குதுன்னா, பப்ளிக் யாருமே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. எனி தேர்ட் பார்ட்டி பீப்புள்ஸ் அவுட் சைட் தே கான்ட் ஏபிள் டு ஆக்சஸ் பக்கெட். ஓகேங்களா? அதை டிக் பண்ணீங்க, ஜஸ்ட் கன்ஃபார்ம் இட். Now the bucket is created. You can see the buckets. இப்போ பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பக்கெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. The bucket name is sales data store daily ன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? just you want to upload a file. ஓகேங்களா? இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கமெண்ட்ல பண்ண மாட்டாங்க. everyone they use commands. நீங்க நினைக்கிறீங்க உட்கார்ந்துட்டு, Sujitha be thinking that in company they will try to upload these files. No one will upload the files like this. புரியுதா? ஒரு ETL ஜாப் வச்சு என்ன பண்ணுவாங்க, டேட்டா ஃபைல் இங்க வந்து லோட் பண்ணிடுவாங்க, சாரி ரைட் பண்ணிடுவாங்க. ஆர் they will use commands call GS ETL commands யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கால் பண்றது சரி, delete பண்றது சரி, பக்கெட் delete பண்றது எல்லாம் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. no one use web UI. it's a legacy. web UI is legacy. ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. now for our understanding, just me uploading the files. I have the Avro file இருக்காங்கிட்ட, I have Avro files இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா user 1 ORC files இருக்கா, யூஸ் பண்ணிக்கங்க. just I'm trying to upload it. அப்லோட் ஆயிடுச்சு. you can able to see the data. it's a ORC file format. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா you can create different buckets. okay, now I'm going to create the one more bucket. just create one more bucket, create. It's a finance finance data store, the daily data, or I can say it's weekly snapshots. okay, இது வந்து என்னதுன்னா weekly வர்ற டேட்டா, இதெல்லாம் weekly snapshots இந்த பக்கெட்ல விழுந்துரும். just choose continue and then choose a multi region and give continue and choose a class, stand class choose பண்ணுங்க and then create the bucket. now the second bucket is created and you confirm
Okay, now the bucket is created, right? Now I want to upload the files. இல்ல நீங்க கேட்கலாம் சார் நான் வந்து ஃபோல்டர் மார்க்கெட் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பக்கெட்ல என்ன பண்ணிக்கலாம் you can create a folder just create a folder and then keep like it's a staging data just create a folder இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் you can upload your files just upload the files and then go to user 2 1 store அது okay now start uploading பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பக்கெட் இருக்கு how many buckets we have two buckets right இப்போ என்ன பண்ணனும்னா எப்பவுமே டேட்டா வரும்போது உங்களோட கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ்ல தான் டேட்டா வந்து விழும் இப்போ என்ன பண்ண போறோம் லொகேஷன் இஸ் யூஎஸ் லொகேஷன் ஓகே ஃபைன் நான் வச்சிங்க இப்போ என்ன பண்ண போறோம் டேட்டா வந்துடுச்சு இப்போ என்ன பண்ண போறேன் I want to load in the BigQuery table load பண்ணனும் ஓகேங்களா first thing what I can do here is yeah just go to BigQuery போயிடுங்க நம்ம ஆல்ரெடி டேட்டா செட் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் BQ commands யூஸ் பண்ணி லோட் பண்ண போறோம் ஓகே நீங்க வந்து worry பண்ண தேவையில்ல டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியரா இருக்கு documentation I'll give the documentation to you in this documentation everything is clear okay if you don't have documentation just google it load ORC data into BigQuery அப்படின்னு கொடுங்க ஓகேங்களா you will get the documentation okay this is the official documentation of the Google Cloud இந்த documentation யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கமாண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா nothing to search in the Google just go to the official documentation and then you can get the commands you can see how to load the data into the Avro how to load the data into the Parquet everything we have CSV features and இருக்கு இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இந்த documentation யூஸ் பண்ணிக்கலாம் okay first thing I want to talk about permissions என்னென்ன பர்மிஷன் இருந்ததுன்னா உங்களால டேட்டாவை BigQuery லோட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பர்மிஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு டேட்டாவை BigQuery லோட் பண்ண முடியும் ஒன் இஸ் கிரியேட்னு ஒரு பர்மிஷன் இருக்கணும் டேபிள்ல சொல்றேன் அப்புறம் அப்டேட் டேட்டா இருக்கணும் யூ கேன் ஏபிள் டு அப்டேட் தி டேட்டா அண்ட் தென் அப்டேட் ஒன்று இருக்கணும் கிரியேட் இருக்கணும் இந்த 4 பர்மிஷன் வந்து உங்களோட அட்மின் கொடுத்தா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு டேட்டாவை BigQuery டேபிள்ல லோட் பண்ண முடியும் ஓகேங்களா உங்க அட்மின் இந்த 4 பர்மிஷன் தரணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஐஏஎம்னா ஐடென்டிஃபை ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் மூலமா இந்த 4 ஆக்சஸ் ஒரு தரணும் கொடுத்தா என்ன பண்ணலாம் நீங்க you can able to load the data into the BigQuery keep in mind and then next thing is ஒரு டேபிள பார்ட்டிஷன் பண்ண போறீங்க BigQuery டேபிள கிரியேட் பண்ண போறீங்க இது வந்து லோட் பண்றதுக்கு இந்த பர்மிஷன் தேவை உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே லோட் பண்றதுக்கு பர்மிஷன் தேவை ஓகேங்களா சேம் திங் யா பார்ட்டிஷன் பண்ண போறேன் டேபிள் வந்து டேட்டா வந்து பிரிக்க போறேன் பார்ட்டிஷன் பண்ணி பிரிக்க போறேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்மிஷன்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா எடிட்டர் பர்மிஷன் தேவைப்படும் டேட்டா ஓனர் பர்மிஷன் தேவைப்படும் அட்மின் பர்மிஷன் தேவைப்படும் ஆஸ் வெல் அஸ் யூசர் பர்மிஷன் தேவைப்படும் ஜாப் யூசர் பர்மிஷன் தேவைப்படும் இந்த பர்மிஷன் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு லோட் த டேட்டா BigQuery ஆஸ் வெல் அஸ் யூ கேன் பார்ட்டிஷன் த டேட்டாஸ் இது இந்த ஆக்சஸ்ல யார் தருவான்னு பாத்தீங்கன்னா உங்களோட அட்மின் கிளவுட் அட்மின் இருப்பாரு he will provide access to you if you have a access then only you can able to load the data into the table நம்ம வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்றதால எல்லாம் பர்மிஷன் டிஃபால்ட்டா இருக்கும் nothing to worry about it okay fine now just come to the thing ஓகேங்களா இங்க வந்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா இத கமாண்ட் what command you have to give BQ means BigQuery load கொடுத்துட்டு source format ORC form கொடுத்துருங்க and then data set name கொடுத்துருங்க table name கொடுத்துருங்க and then you have to provide the Google storage URI தரணும் URI அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் அர்த்தம் இது வந்து கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜோட URL உங்க ஃபைல் எங்க இருக்கோ அந்த லொகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் டேபிள் வந்து லோட் ஆயிடும் ஓகேங்களா ஐ கோயிங் டு ஷோ ஒன் திங் இங்க காட்ட போறேன் உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா BQ போயிடுங்க just go to BQ and then take some examples எடுத்துக்கலாம் just copy and put in notepad++ இத வந்து உங்களுக்கு ஏதாவது மாத்திக்கங்க number data set name ன்னு சொல்ல முடியுமா anyone what's the data set name 1 minute yeah
What's the data set name? Data set name is staging data. மாத்திங்க. இங்க போய் என்ன பண்ணுங்க? Just change it. Staging data அப்படின்னு மாத்திருங்க. டேபிள் நேம் வந்து நீங்க வந்து நீங்களே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இட்ஸ் சேல்ஸ் டேட்டான்னு கொடுத்துக்க போறேன். சேல்ஸ் யூஎஸ்ஏல சேல்ஸ் சேல்ஸ் எனக்கு வரப்போகுது. சேல்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ. அண்ட் தென் யூ ஹேவ் டு ப்ரொவைட் யூஆர்ஐ. யூஆர்ஐ என்ன தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? இட்ஸ் யூஆர்ஐ தரணும். யூஆர்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ஓகேங்களா? இதான் யூஆர்ஐ. இது வந்து கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் யூஆர்ஐ தரணும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ டு த ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜ் எங்க இருக்குன்னு பாருங்க. 1 minute. I think some is okay, இங்க இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ டு த ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் போயிட்டு ஜஸ்ட் கோ டு பக்கெட்ஸ் போயிடுங்க. பக்கெட்ஸ் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா just click the user data ORC. இதுல பாத்தீங்கன்னா உங்களோட GS util URI இருக்கும். GSன்றது கூகுள் ஸ்டோரேஜ் யூட்டிலிட்டின்னு அர்த்தம். URI இதை அப்படியே காப்பி பண்ணி உங்க ஃபைல் என்ன பண்ணீங்க? சேஞ்ச் பண்ணீங்க. தட்ஸ் இட். தெரியுதா? இதுதான் உங்களோட ORC ஃபைலோட பாத். இருக்கா இல்லையா? இதுதான் உங்களோட ஃபைலோட பாத். இது அப்படியே காப்பி பண்ணிட்டீங்க. தட்ஸ் இட். இஸ் கோயிங் டு தி ஃபைல் நேம். ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க? பிக்வரியில போயிட்டு என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல போயிட்டு ஷிஃப்ட் இன்சர்ட் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கமாண்ட் என்டர் ஆயிடும். ஜஸ்ட் ஹிட் என்டர் அடிங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ஜாப் இஸ் ரன்னிங் ரைட் நவ். ஜாப் இஸ் ரன்னிங் அண்ட் தென் கரண்ட் ஜாப் ஸ்டேட்டஸ் டன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட டேபிள் வந்து டேட்டா வந்து லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் தென் யூ கேன் ரெஃப்ரெஷ் த கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ சேல்ஸ் யூஎஸ்ஏன்னு ஒரு டேபிள் வந்திருக்கா இல்லையா? சேல்ஸ் யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் யூ கேன் see the ஸ்கீமா பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் ப்ரிவியூவும் உங்களால பார்க்க முடியும். This is how you can load the data from Google Cloud Storage to BigQuery Table. பார்க்க முடியுதா? Yeah. As well as you can query the records. Just go to the query and then you can query the records. You can do the aggregations. You can do all the stuff as looking for. Just run கொடுங்க. ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ரிசல்ட்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். This is how you can load the data. ஓகேங்களா? பார்க்க முடியுமா? சரி. Now you can able to see the data. இப்போ கேட்பீங்க, சார் எனக்கு வந்து BQ கமாண்ட் இல்லாம SQL மூலம் பண்ண முடியுமா? Yeah, we have one more steps இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த BigQuery கமாண்ட் யூஸ் பண்ணாம SQL query லோட் பண்ணலாம். I going to show now. இப்போ காட்ட போறேன். வெயிட் பண்ணுங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா SQL கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், BQ யூஸ் பண்ணி பண்ணலாம், AP யூஸ் பண்ணி பண்ணலாம். AP என்ன புரியுதா? யூஸ் பண்ணி பண்ணலாம். C# யூஸ் பண்ணி பண்ணலாம். C# னா கோட் எழுதணும். You can have to write all this kind of codes and then can load the data. Go யூஸ் பண்ணி பண்ணலாம். Go to language. Java யூஸ் பண்ணி பண்ணலாம். PHP, Python, Ruby. இந்த அவுட் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 11 அப்ரோச்சஸ்ல எந்த அப்ரோச்சஸ் பண்ணியும் நீங்க டேட்டாவை லோட் பண்ணலாம். சொன்னது புரியுதா? BQ யூஸ் பண்ணி லோட் பண்ண அவசியம் கிடையாது. யூ கேன் யூஸ் வெப் யூஸ் பண்ணி பண்ணலாம், SQL யூஸ் பண்ணி பண்ணலாம், BQ யூஸ் பண்ணி பண்ணலாம், C#, Go, Java, Node.js, PHP, Python. பைத்தான்ல கோட் எழுதணும். இந்த கோட் எழுதணும். நீங்க காட்டுறோம் பாருங்க கோட. தெரியுதா? இந்த கோட் எழுதி லோட் பண்ணலாம். There are n number of ways are there, but you guys not belong to the programming background. That's why we are preferring this BQ commands. SQL யூஸ் பண்ணி காட்ட போறேன். SQL என்னன்னா இத கமாண்ட். புரியுதா? நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. I will show now. Yeah.
இதுதான் நம்ம கமாண்ட். இதை அப்படியே என்ன பண்ணுங்க, நோட் பேட்ல வச்சுக்கிங்க. எல்லாமே இருக்கு ஆக்சுவலா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், லோட் டேட்டா இன்டு மை டேட்டா செட். வாட்ஸ் மை டேட்டா செட் நேம்? வாட்ஸ் மை டேட்டா செட் நேம்? ETL. ஸ்டேஜிங் டேட்டா. ஸ்டேஜிங் டேட்டா. அதை மாத்திருங்க. இந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சேஞ்ச் இட் அஸ் டேட்டா அண்ட் தென் நான் என்ன பண்ண போறேன்னா இட்ஸ் a ஃபைனான்ஸ் டேட்டான்னு வச்சுக்க போறேன். இட்ஸ் a ஃபைனான்ஸ் டேட்டா. நீங்க கேட்கலாம் வந்து ஃபைனான்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டான்னு வைங்க. நீங்க கேட்கலாம், சார் இப்போ வந்து எனக்கு 2 பக்கெட் இருக்கு, நான் லோட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் கமா யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, அதோட யூஆர்ஐயும் கொடுத்துருங்க. யூஆர்ஐ மீன்ஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா 2 பக்கெட்ல இருக்கிற தர போறேன். ஜஸ்ட் go to the bucket. Bucket எங்க இருக்கு? இங்க இருக்கா bucket? Just go to the buckets. Just go to finance data. Go to the staging folder. இதுக்குள்ள டேட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா you'll get the URI. You'll get the URI. Okay. Just copy the URI. இருக்கா பாருங்க, கூகுள் ஸ்டோரேஜ் இருக்கா, இந்த யூஆர்ஐ காப்பி பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும், வேற ஒரு பக்கெட்ல என்ன இருக்கு, சேல்ஸ் டேட்டாவும் இருக்கு. ஓகேங்களா? அதை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கோ டு தி பக்கெட்ஸ் அண்ட் தென் கெட் தி சேல்ஸ் டேட்டா and have the URI. URI means uniform resource identifier. Okay, just copy this copy பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஹியர். இப்படியே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் காப்பி த டேட்டா, காப்பி த கமாண்ட். ஓகேங்களா? கமாண்டை காப்பி பண்ணுங்க. இது SQL, இது புரியுதா? SQL இப்படிதான் நீங்க லோட் பண்ணணும். ஜஸ்ட் கோ டு யுவர் BigQuery அண்ட் தென் put the SQL command and then run the command. ஓகேங்களா? ரன் பண்ணுங்க. It will take from the Google Cloud Storage. Run ஆயிட்டு இருக்கா? last time is 5 seconds. Data was successfully loaded into the manage table. Okay. Now you go here and then you can refresh the contents. You can see the what data? Finance data table பார்க்க முடியுது. இதுல contents பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. As well as you can see the preview பார்க்க முடியுது. You can see the data. நீங்க கேட்கலாம், என்ன சார் வந்து 2 பக்கெட் யூஸ் பண்ணி 2 ஃபைல் யூஸ் பண்ணீங்களே, 2 சேம் ஸ்கீமா கேட்டீங்கன்னா 2 சேம் ஸ்கீமா தான். புரியுதா? யூசர் டேட்டா 2 சேம் ஸ்கீமா தான், யூசர் 1 சேம் ஸ்கீமா தான். அப்ப என்ன பண்றோம், 2 ஃபைல் இருக்கிறத ஒரே டேபிள்ல லோட் பண்றோம். புரியுதா? இதுவும் சேம் ஸ்கீமா தான், இதுவும் சேம் ஸ்கீமா தான். அதே மாதிரி என்ன பண்ணலாம், கமா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஃபைல்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க ஒரே டேபிள் லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனான்ஸ் டேட்டா இஸ் கோயிங் டு ஹேவ் 2 ஃபைல் இருக்கிறத ஒரே டேபிள் போட்டு வச்சுட்டு, தெரியுதா? Yeah. Now I'm going to show like few things here. நீங்க வந்து BQ தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. SQL யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லனா வெப் யூஸ் பண்ணி பண்ணலாம். கன்சோல் மீன்ஸ் வெப் UI. API யூஸ் பண்ணி பண்ணலாம், or you can use any of these APIs. Java, Node.js, PHP, Python. But my company they preferring only Python. நாங்க பைத்தான் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? பைத்தான்ல இந்த மாதிரி கோட் எழுதணும். நீங்க ஆக்சுவலா கோட் எழுதி என்ன பண்ணணும், எல்லாம் கூட கொடுத்துட்டேன். ஆக்சுவலா நீங்க லைட்டா வந்து என்ன பண்ணணும், டேட்டா செட்டை மாத்தணும், டேபிள் நேம் மாத்தினா போதும், எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பண்றோம். ஓகேங்களா? this is how you want to load the Avro data, Parquet data and CSV JSON பண்ணிக்கலாம். Okay, I am going to close this session right now. Yeah, this is how you want to load the data.